இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி தான் லேப் செட்டப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு லேப் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனை பற்றி பார்த்துருவோம். மெயினாக சொல்கிறது என்னன்னா லைக் இந்த வீடியோ வந்து எத்திக்கல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இந்த வீடியோஸ் யூடியூப் சேனல் யூடெமி கோர்ஸ் எல்லாமே நீங்கள் இல்லீகலாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணி ஏதாச்சும் வைலன்ஸில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலும் சரி இந்த யூடெமி கோர்ஸும் சரி எந்த விதத்துலையும் பொறுப்பு ஏற்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் என்விரான்மெண்ட்டில் டெஸ்டிங் வெப்சைட்டை மட்டும்தான் நம்ம சைபர் செக்யூரிட்டி இத்திகல் ஹேக்கிங்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றினா இந்த கண்டென்ட்டு வந்து இது முழுக்க முழுக்க பென் டெஸ்டிங்காக ஒரு பிகினருக்கும் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறது, லைக் எந்த மாதிரினா அவங்களோட அப்சர்வரை வந்து எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக மட்டும்தான். லைக் செக்யூரிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்ற காரணத்திற்கு நோக்கத்திற்கு மட்டுமே. சரி, இப்போ டிடாஸ் அட்டாக் லீகல் டிஸ்கிரிப்ஷன் இந்த இதுதான். இப்போ நான் சொன்னதை வச்சு தான் இவங்க வந்து நிறையாவது போட்டிருப்பாங்க. இதோட அட்வான்ஸாக இதே இது நீங்கள் வந்து வெளியே ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணி ஐடி கம்பெனியில் மேலே ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி சப்போஸ் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த ஆக்டை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவெடுக்கிறது உங்களோட இது. ஓகேவா? நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேக்கரோட என்விரான்மெண்ட் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களோட என்விரான்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுனால லைக் உள்ள சிமுலேஷன் பண்ணி செஞ்சு வச்சுருப்போம். அதை வந்து இந்த மாதிரி நம்ம சிமுலேஷன் பண்ணி வச்சுருப்போம். எதுக்கு இந்த வச்சுருப்போன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹேக்கரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். இதுதான் 5 டேஸ் ஆஃப் ஹேக்கர்ஸோட மைண்ட் செட் இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு ஹேக் பண்ணாங்கன்னா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சர்வீஸ் இருக்குது வெர்ஷன் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதை எந்த பேலோட வச்சு அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்பாங்க. அதே இதை வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி எப்படி அதை வந்து ஸ்டேப்பில் கனெக்ஷன் வச்சுக்கிறதுன்றதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து அதை ஹேக் பண்ணி முடித்தோடனே ஒரு டேட்டாவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்மளே வந்தோன்றது தெரியாமல் இருக்கிறதுக்காக மொத்தத்தில் லாகையும் அழிச்சிட்டு வருவாங்க. இந்த மெத்தட் தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து இவ்வளோ மெத்தட் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம டிடிஆர்ஸ் அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். உள்ளே ஐசோலேட் பண்ணி அதில் சிஸ்டம் யூஸ் பண்ணி எதுக்காக இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து நம்மளுக்கு நீட் நிறையா இருக்கும். அதனால் வந்து நம்ம ஒரு சிஸ்டம் ஃபிசிக்கல் சிஸ்டத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இந்த விர்ச்சுவலைசேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு சப்போஸ் ஏதாச்சும் எரர் வந்து கிராஷ் ஆகிடுச்சு ஓஎஸ் அப்படின்னா கூட திருப்பி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வைரஸ் அட்டாக் எதாவது ஆகிடுச்சுன்னா கூட பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து டெஸ்டிங் பர்பஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஏவி பைபாஸ் பண்ணுறது இந்த மாதிரி உண்மையிலே ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்குறதுக்கு வந்து நம்ம பிட்டி லைக் டிஃபெண்டரா விண்டோஸ் டிஃபெண்டர் ஆஃப் பண்ணி செஞ்சு பார்ப்போம். நான் ஃபிசிக்கல் மிஷினில் ஆஃப் பண்ணக்கூடாது. நான் மெயினாக சொல்லிக்கிறேன். உங்களோட ஃபிசிக்கல் மிஷினில் எப்பயுமே வந்து விண்டோஸ் டிஃபெண்டரை வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போய் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் கூட ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெட்ஒர்க் இஷ்யூ இந்த மாதிரிலாம். நான் அதுக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த 2 என்விரான்மெண்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா VMware ஒர்க் ஸ்டேஷன். நான் இப்போ வரையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா VMware ஒர்க் ஸ்டேஷன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ளே வந்து நான் வந்து இந்த சிஸ்டம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ். ஒரு சில பேர்த்துக்கு VMware பிடிக்காது, வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் பிடிக்காது. உங்களுக்கு ஏற்ற கேட்டகரி தான். இதோட இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே சமயம் ரீசோர்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஹவு டு இன்ஸ்டால், ஹவு டு டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது செகண்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காலின் என்எக்ஸ். ஓகேவா? நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குற ஒரு சில பேருக்கு காலின் என்எக்ஸ் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பேரட் வாய்ஸ் பிடிக்கும். நீங்கள் ஒரு பிகினராக ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் போகணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து காலி தான் எல்லா எத்திக்கல் ஹேக்கர் இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் ரெக்யூர் பண்ணுவாங்க.
நீங்கள் வந்து காலையிலேயே மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? கஸ்டமைஸ் பண்ணுறது உங்களுக்கு எல்லா டூலுமே உள்ளே வந்துடும். அதோட லிங்க்கு நான் ரிசோர்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா உள்ளே போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் சிஸ்டம் வந்து லைக் அட்டாக்கர் சிஸ்டம் சொல்லலை. லைக் உங்கள் ஃபிசிக்கல் சிஸ்டம் வந்து இன்னமும் செக்யூர்டாக எல்லாமே இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ண பார்க்க போகிறீங்க. உங்களை யாரும் ட்ரேஸ் பண்ணாமல் செய்யாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி VPNலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா VPN இருக்குது. என்னோட மைக் அது நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ப்ரோட்டான் VPN. ஓகேவா? அதோட இது நான் கீழே ரிசோர்ஸாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு என்னோட 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆன்டிவைரஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டிஃபெண்டர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் செக்யூரிட்டியே கொடுக்குது. நீங்கள் மொபைலுக்கு சரி எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதை க்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டம் நீங்கள் ஹேக்கிங் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் மிஷினில் வந்து இந்த ரெண்டுமே இருக்கணும் மெயினாக. ஓகேவா? மெயினாக 3மே இருக்கணும். சாரி, விர்ச்சுவல் பாக்ஸ் என்விரான்மெண்ட்டும் விர்ச்சுவல் மிஷின் என்விரான்மெண்ட்டும் VPN ப்ளஸ் செக்யூரிட்டி. ஓகேவா? இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம சர்வரை வந்து ஹேக் பண்ணாமல் வச்சுக்க முடியும். லைக் DDoS அட்டாக்ல இருந்து இந்த மாதிரி சிரிப்பான் பாருங்க. இந்த மாதிரி தான் ஹேக் பண்ணிவிட்டு சிரிப்பான். இந்த மாதிரி சிரிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி நம்ம ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனி ரிலேட்டடாக வந்து அவங்களோட இதை வந்து குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அவங்களோட பேர் வெளியே வர்றதுக்காக இந்த மாதிரி இப்போ அட்டாக்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த இன்ஸ்டாலேஷனில் ஏதாச்சும் சம்மந்தமாக டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எரர் வந்துச்சு செஞ்சுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 24 ஹவர்ஸில் மேக்ஸிமம் சால்வ் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸையும் நான் அனுப்புகிறேன். ஓகேங்களா? கற்றவை பற்றவை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஆல்.